ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ வெகு சௌந்தர்யவதியா இருந்தால் அப்பொழுது தாவீது ஆ ஆ எலியாமின் குமாரத்தையும் ஆ பத்சேபால். சரி, ஓகே. இந்த சாப்டர் நமக்கு தெரியும், அப்படிதானே? ரொம்ப டீப்பா போக தேவையில்ல. ஆமென். தாவீது யாரு? ராஜா, யுத்த புருஷன். ஆமென். யுத்தத்துல வல்லவன், யுத்தத்துக்கு ஒருத்தனை முன்னாடி நிக்காதவன். ஆமென். இரண்டாவது எது தெரியுமா வஞ்சிக்கப்படுறாங்க? நீ சும்மா இருந்தினா நீ வஞ்சிக்கப்பட்டுருவ. ஆமென். நீ சும்மா இருந்தா நீ வஞ்சிக்கப்பட்டுருவ. இவன் எங்க இருக்க வேண்டிய ஆளு? யுத்தத்துல நிக்க வேண்டிய ஆளு. ஆமென். யுத்தத்தை ஒருத்தர் மண்டையில ஒவ்வொருத்தரும் காலி பண்ண வேண்டிய ஆளு எங்க போய் நின்ட்டான்? உப்பரிகள் மேல ராஜா உலவ ஆரம்பிச்சிட்டாப்ல. அங்க எல்லாம் யுத்தத்துல நிக்கிறான். எல்லாம் எவன் மண்டை எப்போ ஊர்லன்னு தெரியல. அங்க நிக்க வேண்டிய ஆளு இப்ப எங்க நிக்குது? எங்க நிக்குது? உப்பரியின் மேல நிக்குது. ஆமென். ஒரு சொல்ல கேட்டு பாருங்களேன், இங்க எதுக்கு வந்தீங்க? சும்மா தான் வந்தேன். எங்க ஏன் பேசுறீங்க? சும்மா தான் பேசுனேன். என்ன பிரச்சனை? சும்மா தான். நீ சும்மா சும்மா நீ என்ன பெருசா தூக்கி இடுப்புல வச்சு உமா குத்துட்டு போயிடுவான். இதுதான் தாவீதுக்கு நடந்தது. சும்மா சும்மா தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டான். இந்த சும்மா இருந்தாலும் மாட்டிக்க ஈஸியா. ஜெபிக்காத சும்மா இருக்கிற ஆளு, வேத வாசிக்காத சும்மா இருக்கிற ஆளு, சபைக்கு வராத வீட்டுல சும்மா இருக்கிற ஆளு, இதெல்லாம் ஈஸியா மாட்டிக்கும். யாருக்கிட்ட? பிசாசு கிட்ட. அவன் தூக்கி இடுப்புல வச்சுட்டு போயிடுவான். வாப்பா போலாம், நம்மளுக்கு எவ்வளவு வேலை இருக்குது வெளியே மாம்சத்துல, வா போலாம். அழகா தூக்கி இடுப்புல வச்சுட்டு போயிடுவான். ஆமென். நீங்க அப்படிதான் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க சும்மா இருந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. யுத்த புருஷன், யுத்தத்துக்கு போக வேண்டிய ஆளு. அல்லேலூயா. அந்த நேரத்தை வீணா கழித்ததுனால ஒரு பெரிய ஆபத்துல மாட்டலாம். ஆமென். கர்த்தர் யுத்த வீரனா அவர் வச்சிருக்கிறாரு. தாவீதினுடைய வம்ச வரலாறு என்ன? ஒருத்தனை தாவீது பண்ணிக்க முடியாது. எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியா இருந்தா தாவீது பேரை கேட்டாலே அவள் தான் முடிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட ஆள் யுத்தத்துக்கு போகாம என்ன பண்ணிட்டான்? சும்மா இருந்துட்டான். ஆமென். சும்மா இருந்தா கண்ணு வேற எங்கன்னா பார்க்கத்தான் தோணும். ஆமென். சும்மா இருந்தா கண்ணு ஒலாவத்தான் தோணும். எல்லாத்தையும் பார்க்கும். ஆமென். அல்லேலூயா. எது அழகா இருக்குதோ கண்ணு பார்க்கும். எப்போ? சும்மா இருந்தா அழகா இருக்கலாம் கண்ணு பார்க்கும். ஆமென். சும்மா கடைக்கு வைஃபை கூட்டிட்டு போங்க. அல்லேலூயா. அதனால தான் கடைக்கே போறது இல்லை. எது வாங்கலாம் சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன். என்ன வேணும்? ஏ டு செட் எழுதி வாங்கிட்டு வந்துடுது. ஆமென். அவங்களும் சும்மா தான் பார்ப்பாங்க. சும்மா பார்த்தா 2000 பில்லு வந்துடும். சும்மா தான் போயிருப்போம் கடைக்கு. வெளியே போறது இல்லை இல்லையா? சும்மா போவோம், ஏதோ ஒரு கொத்தமல்லி கருவேப்பிலை வாங்குவோம், சும்மா தான் போவோம். சும்மா போனதுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்துடும். ஆமென். சும்மா யாரும் போக கூடாது. வேலை இருந்தா போங்க. அட்வைஸா சொல்றேன். அல்லேலூயா. அப்படி ஒண்ணே வாங்கி தீட்டுற போறது கிடையாது. ஆமென். சும்மா இருந்தாலும் ஆபத்துங்க. பிசாசுக்கு அதான் ஆயுதம். நீ சும்மா இருந்தா பிசாசு விடவே மாட்டான். அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்யாம சும்மா இருந்தோம்னா ஈஸியா வஞ்சிக்கப்பட்டுருவோம். ஆமென். குடும்பத்துல கணவன் செய்ய வேண்டிய வேலையை செய்யணும், இல்லைன்னா வஞ்சிக்கப்பட்டு போயிடுவீங்க. மனைவி குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யணும், எல்லாம் வஞ்சிக்கப்பட்டு போயிடுவீங்க. பிள்ளைகள் சரியா குடும்பத்துல இருந்து கீழ்ப்படி நடக்கலாம், வஞ்சிக்கப்பட்டு போயிடுவேன். ஆமென். சும்மா படிக்க முடியுமா? ஃபீஸ் கட்டணும். ஆமென். சும்மா படிச்சா மார்க் வருமா? வீட்டுல டோஸ் வரும். கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு நீ ஃபீஸை கட்டினா சும்மா படிக்கிறேன்றியா? ஆமென். அப்படிதானே? ஆமென். அல்லேலூயா. பாருங்க, தாவீது அது நிமித்தம் என்ன பண்ணான்? அநேக நெருக்கம் பாடுகளை தந்தித்தான். ஒரே பிரச்சனை தாங்க. தாவீது வாழ்க்கையில வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆண்டவர் சத்தத்துக்கு காத்திருந்தவன். எப்போ சும்மா இருந்தானோ, அல்லேலூயா. நீங்க அநேக விசுவாசி சும்மா தாங்க வீட்டில் இருக்குது. ஜெபத்துக்கு வாங்க அப்படின்னா ரொம்ப பிஸி. எங்களுக்கு தெரியும் யார் பிஸியா இருப்பா, யார் பிஸி எங்களுக்கு நல்லா தெரியும். எங்கள் விசுவாசிகளை அப்படியே கரைச்சு குடிச்சு வச்சிருக்கிறோம். யார் பிஸியா இருப்பா, யார் பிஸியா இருக்க மாட்டா, யார் வீட்டில் இருப்பா, யார் வீட்டில் இருக்க மாட்டா.
எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனாலும் அதட்டிக்க விட மாட்டோம். வாங்க சிஸ்டர் சொல்லிட்டீங்களா அந்த அறிவிப்பை? லாஸ்டா சொல்றீங்களா? வாங்க பிரதர், வாங்க தம்பி, வாங்க தங்கச்சி. ரொம்ப பண்ணன்னு வச்சுக்க மண்டை கொட்டு டம்முன்னு வீங்கின உனக்கு. இங்க சொல்லுவேன், அங்கெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆமென். நீங்களாம் பரிசுத்த வாட்டிகள், பரிசுத்தவான் கோச்சிப்பீங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சும்மா உங்களை இருக்க விடாதான் எங்க வேலை. எங்க வேலை என்ன? உன்னை சும்மா இருக்க, நாங்களும் சும்மா இருக்க முடியாது, சும்மா இருக்க கூடாது தான் ஓடுறோம். சும்மா இருந்தா எங்களுக்கும் பிரச்சனை. ஆமென். ஜெபிக்காத சபையை குறித்து பிசாசுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவனை விடுறான், நாத்திகம தவிர நாத்திகம மூடுறான், பாட்டு வேலையை பா, நம்மளுக்கு நம்ம வேலையை பார்ப்பானுவான். ஜெபிக்கிற சபைக்கு தான் பிரச்சனை, ஜெபிக்கிற விசுவாசிக்கு தான் பிரச்சனை. ஆமென். ஆனா அதை மேற்கொள்ள கிருபை வரும். அல்லேலூயா. சும்மா இருந்துட்டான் அப்படின்னா சும்மாவே அழுவே, சும்மாவே கலங்குவே, சும்மாவே நீ போராடுவ கடைசி வரைக்கும். சும்மா இருந்தா உன்னால என்ன பண்ண முடியாது? ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது, நீ ஜெபிக்காம சும்மா என்ன பண்ணாத இருக்காத, வஞ்சிக்கப்பட்டுருவ. வேதத்தை வாசிக்காம சும்மா என்ன பண்ணாத இருக்காத, வஞ்சிக்கப்பட்டுருவ. அல்லேலூயா. சபைக்கு வராம சும்மா என்ன பண்ணாத இருக்காத, வஞ்சிக்கப்பட்டுருவ. ஐக்கியத்தில் இல்லாம சும்மா என்ன பண்ணாத இருக்காத, வஞ்சிக்கப்பட்டு போயிடுவ சீக்கிரம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. சும்மா இருந்தால், ஆமென், நீ சும்மா இருக்கிற வரைக்கும் அவரும் சும்மா தான் இருப்பார். நீ மௌனமா இருக்கிற வரைக்கும் அவரும் மௌனமா தான் இருப்பார். ஆமென். ஒரு வசனம் வாசிப்போமா? வாசிங்களேன். சங்கீதம் 28க்கு திருப்புங்க பார்ப்போம். இந்த ஒண்ணு வாசிங்க. சங்கீதம் 28:1 வாசிங்க. உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். அல்லேலூயா. நீ கூப்பிடாம சும்மா இருந்தா நீ எங்க தான் போவ? இறங்கிட்டு தான் இருப்ப. கூப்பிடுறாதான் மாறிடணும். அல்லேலூயா. சும்மா இருக்க கூடாது. அல்லேலூயா. கண்மலையாகிய தேவனை நோக்கி கூப்பிடுற ஆளா இருக்கணும். ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படுவதா. 2 பரிசுத்த சந்நிதிக்கு நேராய் கையெடுக்கையில். ஆமென். ஏன் சபைக்கு வந்தா கையை தூக்கி ஆராதிங்கன்னு ஏன் சொல்றோம்? ஏன் சொல்றோம்? கை யாருக்கு நேரா போகுது? யாருக்கு நேரா போகுது? யாருக்கு நேரா போகுது? ஆமா, தேவ சமூகத்தை. ஆமென்னா, அல்லேலூயானா கையை தூக்கி ஆண்டவரை ஆராதிக்கணும். ஆமென். ஒரு பாட்டு டெண்டிங்கா வர போகுது. என்னப்பா? கையை தட்டி பாடு, கைவலி வராது, நடனமாடி பாடு. நீங்க சொன்னா நாங்க தூக்கிடணுமா? என்னையா பின்னாடி கை தூக்குனவங்களாம் பக்கத்துல உட்காந்தீங்க. நல்லா பாருங்க, கவனிங்க. சர்ச்சில் வந்து சும்மா உட்காரக்கூடாது, கையை தட்டி பாடணும். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். வாயை திறந்து பாடணும். அல்லேலூயா. கையை தூக்கி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. தேவ நாமத்தை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். சபைக்குள்ள வந்து சும்மா உட்காரக்கூடாது. சும்மா உட்காந்தா மாட்டிப்ப. ஆமென். சும்மா உட்காந்தா மாட்டிப்ப. நீ உள்ள வச்சே உன்னை லாக் பண்ணுவான் அவன். நீ உட்கார் ராஜா, நான் பாத்துறேன், உட்கார். ஆமென். சைலண்டா உட்கார். உனக்கு நான் வேலை சர்ச்சில் சும்மா பாடுனுங்கிற? சும்மா என்ன எல்லாம் கை தூக்கி நிற்கிறீங்க? அப்படிதான் சொல்லுவான். ஆமென். ஒரு தாடி சொல்லுங்க, பக்கத்துல கை தூக்கவே இல்லை சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர், ஒரு மனுஷன் படுபா எவ்வளவு நேரம் கத்துனுக்கிறேன், கையை தூக்கி தான் ஒரு ஆமென் சொல்ல. 2 தடவை சொல்லு, 3ஆவது தடவை சீட்டை மாத்தி உட்கார். சொல்றது செய்யணும். பின்னாடின்னு சொல்ல, முன்னாடின்னு சொல்றேன். கை தூக்கி ஆமென் சொல்ல, அல்லேலூயா சொல்லணும். 2 தடவை பக்கத்துல கேளு, தட்டி கேளு. ஏக்கா ஏங்க அப்படி பண்ற? அந்த மனுஷன் காட்டா கத்துனுங்கிற, ஒரு ஆமென் தான் சொல்லி விட. 2 தடவை சொல்லு, 3ஆவது தடவை சொல்லு, 4ஆவது தடவை பக்கத்து சீட்டை மாத்து. ஆட்டோமேட்டிக்கா அது மாறுதா இல்லையா பார்? ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆமா, இப்ப கையெல்லாம் வந்துடும். இப்ப மாத்த முடியாதுல்ல. அதுக்கு தாங்க சபைக்கு வரோம். அதுக்கு தான் சபைக்கு வரோம். கையை தூக்கி பாடும், கை வலி வராது. ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்றீங்க? ஆமா, அதான் சத்தமிட்டு என்ன பண்றேன்? கைகளை உயர்த்தி ஆண்டவரை கூப்பிடுறேன். ஆமென். தேவ சமூகத்துல நம்மால முடிஞ்ச வரைக்கும் நம்ம கையை, காலு, உடம்பு எல்லாம் ஆண்டவருக்கு ஆக்ஷன்லயே இருக்கணும். ஆமென். ஆக்டிவிட்டில இருக்கணும். அல்லேலூயா.
எத்தனை சோத்திரம். கையை தட்டி பண்ணா கையில இருக்க நரம்பெல்லாம் உள்ள என்ன பண்ணுது? தன் வேலையை செய்யுது. ஆமென். எல்லாம் ஆக்டிவ் ஆகுது. ஆண்டவர் பிசிக்கலா வச்சிருக்கிறார், ஸ்பிரிச்சுவலா வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமா, நல்லா பார்த்துக்கிறேன். சரியா பாடுறது இல்ல, கையை தட்டுறது இல்லை. இங்க எதனா பிள்ளைங்க ஆடும்போது என்ன கத்தனிங்க காணிக்கப்படுத்தி வாயில விட்டுருவேன். நான் பார்த்துனாங்க யாராவது பாடல யார் கையை தட்டு நான் கண்டிப்பா பண்ணுவேன். என்ன சாணியை தட்டுற? எந்த பாட்டு பாடினாலும் டிவியை பார்த்துற ஒண்ணு. ஏன் ஒரு பாட்டு ஞாபகமா தெரியாதா? தெரியாதான்னு கேட்கறேன். பழைய பாட்டு பாடலாம் டிவியை பார்த்துற, புது பாட்டு பாடலாம் டிவியை பார்த்துற. என்னத்தான் ஞாபகம் இருக்கும் மண்டையில? இல்ல கேட்கறேன், உண்மையாதான் கேட்கறேன். நான் கிறிஸ்தவ குடும்பத்தை தான் வளர்றீங்க, கிறிஸ்தவ பிள்ளைங்க தான் நீங்க. அப்புறம் என்ன ஒரு பாட்டு தெரியாம எதை பார்த்தாலும் அப்ப என்ன நீங்க ட்ரெண்டிங்ல இருக்கீங்க? என்ன ட்ரெண்டிங் சொல்லுங்க, நான் கேட்கணும். இன்னைக்குமா என்ன சொல்றீங்க? என்ன எல்லா பாட்டுமே ஞாபகம் எப்படி வராம இருக்கும்? அது ஏன் தெரியுமா? பிராக்டிஸ்ல இல்ல. நீ பிராக்டிஸ்ல எல்லாம் இருந்தா என்ன வரும்? ஞாபகம் கண்டிப்பா வரும். நல்லா சேல்ஸ்ல ஒரு நாளைக்கு காதலே வச்சுன்னு ஓடுறவன் பாட்டு, சினிமா பாட்டு எல்லாமே என் வாழ்க்கை ஓடாது. அதெல்லாம் வெறுத்து தான் நீங்க ஆண்டு சமூகத்தில் உட்காந்துருக்கோம். காதல காலையில் 9 மணிக்கு ஹெட்செட் பாட்டினா சாயந்தரம் 6 வரைக்கும் காதல சினிமா பாட்டு ஓடும். அது ஓடினா தான் என் வேலை ஓடும். அப்படிப்பட்ட வேலையில் இருந்தவன். அப்போ ஆண்டவருக்காக என்ன பண்ணணும்? இப்படிப்பட்ட அர்ப்பணி. ஆண்டவர் பாட்டை கேளு, வீட்டில் போட்டு ஃபோனில் ஆண்டவர் பாட்டை கேளு. ட்ரெண்டிங்காக புது பாட்டு வருதா கேளு, தேவையா இருக்கிறத பாடு, தேவையில்லாத விட்டுட்டு போ. அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படாத. நீ மௌனமா இருக்கிற வரையிலும் ஆண்டவரும் மௌனமா தான் இருப்பார். நீ சும்மா இருக்கிற வரையிலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சும்மா தாங்க இருப்பாரு. ஒரு இடத்துல வேதம் சொல்லுது, நீ அவர் சும்மா உட்கார விடாதுன்னு வசனம் சொல்லுது. நீ அவருடைய என்ன பண்ண, அவருடைய இருக்கையில் அவரை உட்கார விடாத, அவரை கூப்பிட அசைக்கி இழுது. நீயே அசைக்காம இருந்தீனா அவர் எங்க அசைக்கிறது? என்னப்பா சொல்ற? இந்த 2 பேர் 3 வாலி புள்ள செவுத்துல சாஞ்சுக்கிறீங்க, என்ன பண்றது? ஆயாங்களுக்கு தான் செவுரு தேவை, நம்மளுக்கு தேவையா? ஆமென். இல்ல டப்பான் டிப்பின் உட்கார தேவை இல்லையா? ஆமென். என்ன சொல்றீங்க? அல்லேலூயா. 3ஆம் வசனம் வாசிங்க பாப்போம். நல்லா கவனிங்க. அயலானுக்கு சமாதான வாழ்த்துதல் சொல்லியோ தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும். விளங்குச்சா? என்ன விளங்கு சொல்லுங்க பாப்போம். என்ன விளங்குச்சு? ரேசி சிஸ்டர் ரொம்ப நல்லவங்க, ஐயோ நீங்க ரொம்ப ஜெபிக்கிறீங்க, ரொம்ப சபைக்கு வரீங்க, என்ன ஜெபிக்கிறீங்க ஜெபா ரேசி தெரியுமா? ஐயோ ரொம்ப போர், ரொம்ப வேதனைப்படுத்துது என்ன. இவன் யார் தெரியுமா? துன்மார்க்கன். யாரு? துன்மார்க்கன். அயலானுக்கு சமாதான வார்த்தை சொல்லியும் என்ன சொல்றான்? எவ்வளோ நல்லவனா இருக்கிறீங்க, எவ்வளோ கிருபையா இருக்கிறீங்க, எவ்வளோ நல்ல பிள்ளையா இருக்கிறீங்க, ஐயோ சோத்திரம். ஏக்கா கொஞ்சம் வாயேன், இந்த பொண்ணு இருக்குது பார், ஐயோ போ. ஓ ரட்சிக்கப்பட்ட இன்னும் துன்மார்க்கனா தான் இருக்கிற, அபிஷேகம் பெற்ற இன்னும் துன்மார்க்கனா தான் இருக்கிற, ஆவியை பெற்ற இன்னும் துன்மார்க்கனா தான் இருக்கிற, சபைக்குள்ள வந்த நீ இன்னும் துன்மார்க்கனா தான் இருக்கிற. அதான் தாவீது சொல்றான், இப்படிப்பட்டவங்களோட என்ன வாரிக்காதீங்க ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கணும். நம்மள அப்படி வாழ்த்துறால் தான் என்ன ஆப்பு அங்கதான் ரெடி ஆகுது. நம்மள அப்படி வாழ்த்துற மட்டும் ஜாக்கிரதையா இருக்கணும் எப்பயுமே. பாஸ்டர் உங்களை மாதிரி யாரையும் பார்க்கல, அப்ப நீ தான் முதல்ல ஆப்பு வைக்க போற. பாஸ்டம்மா எங்களை எப்படி கவனிக்கிறாங்க தெரியுமா? ஐயோ பாஸ்டம்மா பின்னாடி நீங்க எவ்வளவு கவனிக்கிறது எனக்கு தான் தெரியும். நம்மள வாழ்த்துற ஆள்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் எப்பயுமே. நல்லா போட்டுக்கிட்டே இருப்பாங்க, எதுக்கு ஷார்ப் ஆகிட்டே இருப்பாங்க, நேரம் பார்த்து ஒரே குத்து தான் முதுகுல. ஆமென். அல்லேலூயா. இவர்கள் துன்மார்க்கன் என்று வசனம் சொல்லுகிறது. யாரு? அதான் சங்கீதம் 1:1 சொல், துன்மார்க்கனுடைய ஆலோசனையில நடவாத, பாவியோட வழியில நில்லாத, பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராத. இப்ப யார் துன்மார்க்கன்? பேசும்போது தேன் வடியுது, கேட்கும் போது காது நாராசமா இருக்குது. ஆமென்.
நல்லா தான் பேசுறாங்க. இங்க பேசுற வரைக்கும் ஐயோ பக்தி பரவசம் டக 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 டகன்னு ஆடுது. வெளியே படிக்கட்டு இறங்கின உடனே எனக்கா தெரியாது அவங்கள பத்தி, எனக்கா தெரியாது, என்னை பத்தி அவருக்கா தெரியாது. அவர் போட்டு கொடுக்காம இருப்பாரு. அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சும்மா இருந்தா மாட்டிப்பேன். அல்லேலூயா. சும்மா இருந்தா ஆண்டவர் உதாரணத்தை சொன்னார் பாருங்க. மத்தேயு 20:1 வாசிங்க பாப்பா. 1ல இருந்து 6 வரைக்கும் வாசிங்க, முடிச்சிடலாம். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ கடைத்தெருவிலே சும்மா நிற்கிற ஒரு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு நியாயமானபடி என்ன பண்ணுவேன்? நான் கூலி கொடுப்பேன். போதும், 6 வரைக்கும் அதுதான் வரும். ஆண்டவர் சும்மா இருக்கிறவங்கள பார்த்து கேட்கிறாரு, எப்பா நீ ஏன் சும்மா இருக்கிற? என் வேலைக்கு வா. யார் சும்மா இருக்கிறா? சும்மா இருக்கிறவர்கள் கையை தூக்கி ஆமேன்னு சொல்லவும். ஆனா சொல்லனா மாட்டிப்பீங்க. நான் பார்த்து இழுத்து சபைக்குள்ள உட்கார வச்சு பூட்டிட்டு போயிடுவேன். ஆமென். ஆண்டவர் கேட்கிற, எப்பா நீ ஏன்பா நேரம் தெளிவாம ரோட்ல நின்று சும்மா இருக்கிற? எங்களுக்கு ஒரு ஏரியா இருந்துச்சு, நாங்கள் சுதந்திர நகர்னு ஒரு இடத்துல இருந்தோம். அந்த இப்படி சுற்றி வரும், ரவுண்டா வரும் அந்த ஹவுசிங் போர்டு சுற்றி. நான் கொஞ்ச நாள் சும்மா தான் இருந்தேன். என்ன தெரியுமா பண்ணுவேன்? இப்படியே சுற்றுவேன். அதை சுற்றி ஒரு 5 ரவுண்ட் அடிப்போம். நானும் என் ஃப்ரெண்டும் அடிச்சுனே இருந்தோம். ஒருத்தர் உருப்பிடாம போயிட்டான். கடைசியில் கத்தர் என்ன, ஏன்டா சும்மா இருக்கிற கூப்பிட்டு பிடிச்சி அவர் வேலையை கொடுத்தாரு. அல்லேலூயா. கண்டிப்பா சும்மா இருந்தா உருப்பிட மாட்டோம். சும்மா இருந்தா கண்டிப்பா நம்மளுக்கு ஏதாவது கிரிமினலா யோசிக்க தோணும், யாரனா கெடுக்கணும்னு தோணும், எவனா நல்லா இருக்கணும்னு தோணும், அவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கிறான்னு தோணும். சும்மா இருந்தா அதெல்லாம் தோணும். சும்மா இருக்காம என்ன பண்ணணும்? ஆண்டவர் வேலையை செய்யணும். சும்மா இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்யணுமா? அதான் ஆண்டவர் கூப்பிட்ட, எப்பா நீ ஏன் சும்மா இருக்கிற? வா, நீ வா, நான் வேலை கொடுக்குறேன், வா, ஆத்து மாதம் பண்ணலாம், வா வா, சபையில் கேஷ் நிறைய இருக்குது, வா. எதனா ஒன்று கைத்துக்கு வருதா முன்னாடி? ஆனா வந்துருவேன், பார்த்துடலாம். முழு நேரமா கூப்பிட்டா யாரும் வருது கிடையாது. யாரும் ஒப்பு கொடுத்தா முழு நேரத்துக்கு? கை தூக்கும் பார்ப்போம். ஓடுற ஆள் யாருன்னா வேணுமே? தப்பு தப்புன்னு ஓடி டாக்ஸ் கொடுத்து இப்படி எல்லாம் அடிச்சு கிடிச்சு ஓடுற ஆள் யாருன்னா வேணுமே முழு நேரம் ஊழியத்துக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். டாக்டராக விருப்பம், இன்ஜினியராக விருப்பம், டிகிரி படிக்க விருப்பம், படிச்சவன் தான் ஊழியத்துக்கு வேணும். ஆமென். படிச்சாலும் எதுக்கு வேணும்? ஊழியத்துக்கு வேணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னா, நீ சும்மா இருக்காதப்பா, நீ வேலை செய்யலையா, நீ சும்மா இருக்காதப்பா, நான் என் வேலையை தரேன், வா. இந்த வேலையை தவிர வேற எந்த வேலை உனக்கு மேன்மை? தேவ ராஜ்யத்தை கட்டுவதை விட வேற மேன்மை கிடையாது. அல்லேலூயா, ஆமென். ஏன்னா எந்த நேரத்தில் ஜெபம் பண்ணாலும் வர மேல இருந்து. ஆமென். எந்த நேரத்தில் ஜெபம் பண்ணாலும் 1000 வேணுமா எப்பா, 2000 வேணுமா எப்பா, 3000 வேணுமா எப்பப்பா, ₹1,00,000 வேணுமா ஏசப்பா, வரும் வரும். விசுவாசம் மட்டும் இப்போ ஃபர்ஸ்ட் ஆமென் வச்சுப்பார். அவங்களுக்கு மட்டும் கொடுத்தா போதும் இப்போதைக்கு, அப்புறம் லேட்டா பார்த்துப்போம் இன்னும் கொஞ்சம். அல்லேலூயா. ஆண்டவர் அதான் கூப்பிடுறா, எப்பா நீ சும்மா இருக்காதப்பா, நீ வேலைக்கு வா. நீ 11 மணி நேரமா என்ன தான் பண்ற? ஒரு டைமா கூப்பிட்டாரு, 12வது மணி நேரம் வராரு. ஏண்டா 11 மணி நேரமா சும்மாவா இருக்கிற? சரி வா, இந்த 1 மணி நேரம் வந்தா கூட போதும், வா. ஆமென். இந்த 1 மணி நேரம் நீ வந்தா கூட போதும், வா. ஏன் சும்மா இருக்கிற? நீ வா, நான் உனக்கு கூலி தரேன். ஆமென். வேலையாள் கூலிக்கு பாத்திரவான். ஆமென். வேலையாள் கூலிக்கு பாத்திரவான். வேலையாள் வீட்டுல ஃப்ரிட்ஜ் வந்தாலும் அவன் இப்ப வராது, காது கேட்காது. வேலையாள் வீட்டை ஃப்ரிட்ஜ் வந்தா விளங்கல, புரியல. பாஸ்டர் வீட்டை ஃப்ரிட்ஜ் வந்தா அவருக்கு வசதி தான் காரணம். பாஸ்டர் வீட்டு சேர் எக்ஸ்ட்ரா வந்தா அவருக்கு வசதி தான் காரணம். பாஸ்டமா ஒரே போட பூசா கட்டினா அவங்களுக்கு வசதி தான் காரணம். என்னைக்கு சொன்னீங்களோ அன்னில இருந்து பூசா தான் வந்து ஏன் பாடுதான் திண்டாட்டமாகுது. சொல்றது சொல்லிட்டு போயிடுச்சு, அவங்களுக்கு என்ன வசதி தான் காரணம்னு நீ சொல்லிட்டு போயிட்ட. வார வாரம் ஜாக்கெட் தைச்சிட்டு பசங்க எனக்கு தான் தெரியும். 300 ரூபாய் இல்ல, வாரத்துக்கு ஒன்னா பரவாயில்ல, மாசத்துக்கு 10-15 வந்தா நம்ம எங்கேருந்து கட்டுறது? எண்ணெய் சேர்த்து வந்து நல்லா இருந்திருக்கும், எனக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். பாசங்க கூட சொல்லிட்டு போயிட்டாங்க, அவங்களுக்கு மட்டும் வருது. எண்ணெய் சேர்த்து பாசங்க வருதுன்னா
நேரம் வந்திருக்குமே. அல்லேலூயா. நீ பொறாம படப்பட கர்த்தர் என்ன பொறாம படதான் வைப்பார். ஆமென். ஒருத்தன் பொறாம படுறதுக்கு அவசரப்படாத, உன்னை பொறாம தான் கர்த்தர் வாழ வைப்பார். அவன் பொறாம அப்படிதான் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அவன் மத்தியில தான் கர்த்தர் உன்னை வாழ வைப்பார். அல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய கரம். ஆமென். அப்ப ஆண்டவர் சொன்னார், எப்பா நீ சும்மா என்ன பண்ணாத இருக்காதப்பா. ஆமென். நீ சும்மா என்ன பண்ணாத இருக்காத. எலிசா பின்னாடி போறான். எதுக்கு? கட்டத்தையான அபிஷேகம் வேணும். பெத்தேல்ல இருக்கிறான், பெத்தேல் பின்னாடியே போறான். எரிகோல இருக்கிறான், எரிகோ பின்னாடியே போறான். எல்லாம் கேட்கறாங்க, எப்பா அவன் எஜமா எடுக்க போட போற தெரியுமா? எனக்கு தெரியும், நீ என்ன பண்ணு, சும்மா இரு. எனக்கு தெரியும், நீ சும்மா இரு. ஆனா அவன் சும்மா இல்லை, ஓடுறான் பின்னாடியே. அவன் சொல்றான், எப்பா நான் இங்க என்ன பண்றேன், சோத்திரம் யோர்தான் கிட்ட போயிட்டு வரேன். நான் வருவேன். எதுக்கு? அபிஷேகம் வேணுமே. கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தா, எப்பா நான் குளிக்க போறேன்பா, இருப்பா நானே வரேன். எப்பா நான் ரெஸ்ட் ரூம் போறேன்பா, இரு நானே வரேன். நீ போகும்போது போயிட்டீனா அப்பயும் அவனை விடல பாருங்க. எங்க போனாலும் எலியா பின்னாடியே சுத்துறான் எலிசா. கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்களேன். டேய் கொஞ்சம் இருறா, ரெஸ்ட் ரூம் தானே போயிட்டு வரேன். நான் விட மாட்டேன், நான் பின்னாடி தான் வருவேன். நான் விட மாட்டேன், நான் பின்னாடி தான் வருவேன். ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சும்மாவே இருக்கலங்க அவன். தேவன்ட்ட அபிஷேகத்தை பெற வரைக்கும் எலியா சும்மா கிடையாது. எலிசா சும்மா இல்ல, எலியா பின்னாடியே போறான். உனக்கு கொடுக்கிறவருக்கு இயேசு பின்னாடியே போனோம். அபிஷேகத்தை பெறவருக்கு இயேசு பின்னாடியே போனோம். எரிகோவுக்கு போனாலும் போனோம், பெத்தேலுக்கு போனாலும் போனோம், யோர்தானுக்கு போனாலும் போனோம், அபிஷேகம் மேல இருந்து வர்ற வரைக்கும் போனோம். ஆமென். விட்டானா பாருங்க எலிசா, நான் விட மாட்டேன். அல்லேலூயா. இவன் பாடுபட்டானோ இல்லையோ, எலியா பாடுபட்டான். படுபாவி மனுஷன், என்ன விட மாட்டாயா, கொஞ்சம் உட்கார விட மாட்டாயா. அதுக்குன்னே ஜெபம் பண்ணிருப்பான், ஆண்டவர் சீக்கிரம் எடுத்துருங்க. இவன் பாடு பெரிய பாடாகுது, என்ன அபிஷேகத்துக்கு இருக்காம கொடுக்க மாட்டான் போலகுதுன்னு. அக்கறை ரதத்துல மேல எடுக்கிறான், மேல இருந்து சால்வை வருது, அது வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஆமென். இறங்குற வரைக்கும் கூட பார்க்கணும், அப்ப கூட வரும் கடைசியில. அல்லேலூயா. சும்மா இருக்க கூடாதுங்க, ஆண்டவர் சும்மா இருக்க விடக்கூடாதுங்க. அபிஷேகம் பெற வரைக்கும் சும்மா இருக்க கூடாது, ஜெபத்துக்கு பதில் வர வரைக்கும் சும்மா இருக்க கூடாது. போராடிக்கிட்டே இருக்கணும் ஆண்டவர்கிட்ட. அவர் உன்னை வெறுமையா விட்டு போக மாட்டார். ஆமென். எங்க போனாலும் விடாத. ஆமென். எங்க போனாலும் விடாத, ஆண்டவர் பின்னாடியே ஓடு. அல்லேலூயா. தேவ சமூகத்தை பிடிச்சுக்கிட்டே இரு. ஆண்டவர் உனக்கு இறங்கி தான் தீருவார், அவர் விடவே மாட்டார். ஆமென். எல்லாம் பாருங்க, யோசிச்சு பாருங்க. பிராக்டிகல் லைஃப்ல ரொம்ப கஷ்டம், ஆனாலும் ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஆமென். ஓடிக்கிட்டே இருக்கிறான். எப்பா அபிஷேகம் பெற வரைக்கும். அல்லேலூயா. இந்த எலியாவின் மேல இருக்கிற சால்வை கீழே வந்த உடனே அது என்ன பண்ணிட்டான், பெற்று கொண்டான். சும்மா இல்ல, அவன் சும்மா இருக்க சொன்னோம்ல, நீ சும்மா இருறான்ட்டு போயிட்டான். நீ நம்மளுக்கு கெடுக்கிறதுல ஒரு சில ஆள் இருக்கும், நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப பெத்தேல்ல ஒருத்தன் வந்தான் அவனுக்கு கெடுக்க, எரிகோல ஒருத்தன் வந்தான், யோர்தான்ல ஒருத்தன் வந்தான். ஆமென். என்ன உன் எஜமான எங்கேயும் போறாராம, எனக்கு தெரியும், நீ சும்மா இரு. பேச்சுவார்த்தையில போயிட்டாருன்னா புரிஞ்சுதான், அது உங்களோட ஞாபகத்துல வரணும். இவன் பேசிட்டே இருக்கும்போது பட்டான்னு போயிட்டானா. எலியா தப்பான்னு சொல்லிட்டான், நீ நான் போறதுல சரியா பார்க்கணும். ஆமென். உன் கண்ணை என்ன பண்ணு, மேல எடுத்து பாரு, நீ மிதிக்க தேசத்துல நான் உனக்கு கொடுப்பேன். ஆமென். அதுல உறுதியா இருந்தான் எலிசா. எப்பா நீ பேச டைம் போயிடுவான், போடா, என் வேலையை கெடுக்காத, நான் பின்னாடி போனோம்டா. ஆமென். நம்ம பேசியே காலி பண்றான்லாம் இருக்குது, கவனமா இருக்கணும். அவன் உருப்பிட்டு போயிடுவான், நம்மள உருப்பிடாம வச்சிருவான். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. எலியாவின் மேல இந்த சால்வை பெற வரைக்கும் அவன் சும்மா இல்லைங்க, பின்னாடியே ஓடிக்கிட்டு இருந்தான். அபிஷேகம் சும்மா இல்லை, அசைக்கிற அபிஷேகம். அது பெறணும்னா கொஞ்சம் நீ சும்மா இல்லாம போராடணும். ஆமென். சும்மா இல்லாம போராடினா தான் அபிஷேகம் கிடைக்கும். நீ சும்மா இருந்தா உனக்கு அபிஷேகத்தை இருந்தா வச்சுக்கப்பா, நீ எதனா பண்ணு கொடுத்துட்டு போவாரா? ஆமென். அது பலத்த சேனையை நிர்மூலமாக்குற அபிஷேகம். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக.